வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கன்னிராசியோட டிசம்பர் மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கன்னிராசி மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்குரிய ராசி பலனும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். கன்னிராசியை பொறுத்தவரை டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்னிராசியோட ராசிநாதன் புதன் பகவான். இந்த புதன் பகவான் முதல் 15 நாட்கள் வக்கரமடைகிறார். அவர் வக்கரமடைஞ்சாலும் சூரியனோட சேரார். அவர் வக்கரமடையும்போது சூரியனோட சேரும்போது சூரியனோட பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எந்த ஒரு கெடுபலனும் இருக்காது. வக்கரமடைஞ்சாலும் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக தான் இருக்காது புதன் பகவான். சூரியன் புதனோடு சேரும்பொழுது வெளிநாட்டு தூரதேச பயணங்கள் போகலாம், வெளிநாட்டுக்குள்ள வேலை கிடைக்கலாம், இல்லை படிப்பு விஷயமாக வெளிநாட்டுக்கு போகிறது, இல்லாட்டி சும்மா டூர் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி தூரதேச பயணங்கள் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் கன்னிராசிக்கு இந்த மாதத்தில் கிடைக்குங்க. ஏன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சூரியனோட சேர்றதுனால தூரதேச பயணங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது, இல்லாட்டி டூர் போகிறது, இந்த மாதிரியான ஒரு சில வெளிநாட்டுக்கு போகிறது யோகம் கன்னிராசிக்கு இந்த மாதத்தில் இருக்குது. தந்தை தாய் உடல்நலத்தை நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சகோதரர்கள், மூத்த சகோதரர்களாம் இல்லை இளைய சகோதரர்களாம், அவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அது உங்களுக்கு பெரிதளவு எந்த பாதிப்பும் ஏற்படாது. முழுக்க அவங்கள தான் பாதிக்கும். ஏதாவது சின்ன வீண் வாக்குவாதங்கள் அவங்களால உங்களுக்கு வரலாம். பண இழப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் இந்த மாதம் கொஞ்சம் சுமாரானதாக இருக்குது. கூட்டு தொழில் பண்ணிங்கன்னா வாக்குவாதம் வரும். உங்களோட பார்ட்னரோட உங்களுக்கு மனஸ்தாபம் அதிகமாக ஏற்படும். பணம் விரயம் ஏற்படக்கூடிய இதாக இருக்கும் கூட்டு தொழில் பண்ணிங்கன்னா. சுயத்தொழில் பண்ணாலுமே இல்லை தொழிலை மாற்ற போகிறேன், இல்லை நான் வேலையை மாற்ற போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தை வேலையோ தொழிலையோ மாற்ற வேணாம். நீங்கள் அடுத்த மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தொழிலோ இல்லை வேலையோ மாற்றினீங்கன்னா ஒரு நல்ல பலனாக இருக்கும். இந்த மாதம் தொழில் மாற்றம் வேண்டாம். மாணவர்கள் நான் சொன்ன மாதிரி புதன் சூரியனோட இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இருக்குது. அது படிப்பு விஷயமாக இருக்கலாம், இல்லை டூர் விஷயமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இதுக்காண்டி வெளிநாட்டு போவீங்க மாணவர்கள். கண்டிப்பாக அந்த மாதத்தில் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி அடையும் மாணவர்களுக்கு. அது போக மட்டும் இல்லாமல் 6ஆம் தேதி வரைய மாணவருக்கு ஒரு சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படும். மாணவருக்கு மட்டும் இல்லாமல் வேலைக்கு தொழிலுமே ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும். 6ஆம் தேதி வரைய பண விரயங்கள் ஏற்படலாம். ஏன்னா செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி வரைய நீச்சமடைகிறார். அவர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பலம் பெறதுனால ஒரு சில மனக்குழப்பங்கள் ஏற்படும், பண விரயம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்லணும் 6ஆம் தேதி வரைய. இந்த 6ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல பலனாக தான் இருக்குது. இந்த 6ஆம் தேதி வரைய குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் திருமணத்துக்கு பொண்ணு பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி வரைய கொஞ்சம் தள்ளி போட்டு 6ஆம் தேதிக்கு அப்புறம் பொண்ணு பார்க்க போகிறதோ, இல்லை திருமணத்துக்கு சின்ன முடிவு எடுக்கிறதோ, இல்லை ஸ்டெப் எடுக்கிறதோ 6ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். திருமணம் இந்த டிசம்பர் மாதம் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல திருமணத்துக்கு பேச்சு எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும். காதல் பண்ணிங்கன்னா காதல் கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். டிசம்பர் மாதம் கன்னிராசியை பொறுத்தவரைய கல்யாணம் பேச்சு எடுத்திங்கன்னா அது கைகூடும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் கொஞ்சம் ஒரு சில மனஸ்தாபங்கள், நான் சொன்ன மாதிரி மனஸ்தாபங்கள் ஏற்படும். உங்களோட பிள்ளைகளால் ஒரு சில பிரச்சனை வரும். பிள்ளைகளோட சண்டை ஏற்படலாம், வாக்குவாதம் ஏற்படலாம். பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல்நல குறைபாடுகள் ஏற்படும். ஏதாவது டாக்டரோ இல்லை மருத்துவமனைக்கோ சென்று பண விரயம் அவங்களால ஏற்படலாம். இல்லை திடீர்னு ஏதாவது அவங்களுக்கு பெரிய ஃபீஸ் கட்டுறது, ஏதாவது அந்த மாதிரி பண விரயங்கள் குழந்தைகளால் ஏற்படும். மற்றபடி கன்னிராசிக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. பெரிய அளவு பாதிப்பு எதுவும் இல்லை கன்னிராசியை பொறுத்தவரையா. கூட்டு தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை இடத்துல கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாங்க போகிறேன், இல்லை வீடு வாங்க போகிறேன், ஏதாவது புதுசாக ஏதாவது வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 6ஆம் தேதி வரைய தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்சமடைனால புது வாகனங்களோ வண்டிகளோ புது வாகனங்கள் இல்லை வீடு இந்த மாதிரி எதுவும் வாங்குறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி கன்னிராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.